என்னுள் உறைந்திருக்கும் எம்பெருமானே, என் நாவில் வந்து உறைவாயாக. ஓம் நமோ நாராயணனாய. நம்ம இப்போ பாவத கதைகளில் சுகபிரம்மம் கங்கை கரையினுடைய தெற்கு பகுதிக்கு வந்திருக்காரு. பரிசத் மகாராஜாவும் கங்கை கரையினுடைய தெற்கு பகுதியில் தர்பை புல் மேலே வடக்கு நோக்கி உக்காந்துருக்காரு. சுற்றி ரிஷிகள், முனிவர்கள், சுத்தப்பட்ட அரசர்கள் அனைவருமே உக்காந்துருக்காங்க. நம்மளும் அவங்களோட கலந்து உட்காந்துருக்கோம். நம்ம பக்கத்தில் பரமாத்மாவான பரபிரமமான கிருஷ்ணன் நம்ம பக்கத்திலேயே உட்காந்துருக்காரு. ஏன்னா கிருஷ்ணனே இந்த பாவத கதைகளுக்குள்ளே தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுனால நம்மளும் அவர் பக்கத்தில் உக்காந்துருக்கோம், அவர் நம்ம பக்கத்தில் உக்காந்துருக்காரு. குட்டி கிருஷ்ணன் எல்லார் மடியிலையுமே, இதை சொல்கிறவங்க கேட்குறவங்க எல்லார் மடியிலையுமே உக்காந்துருக்காரு. இந்த குருவாயூரப்பன் அதுக்கு சாட்சியாகவும் இருக்கார். இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? நம்ம ஆத்மநாபனுடைய கதையை கேட்டோம். அந்த துந்துகாரி இந்த பாகவத கதைகளை கேட்டு முக்தி அடைஞ்சான் அப்படிங்கிறத கேட்டோம். நைமிசாரண்யத்தில் அந்த காடே கிருஷ்ண பரமாத்மாவாக இருக்கார். அது 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. அது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு. அந்த காட்டில் ஒரு நிமிடம் நின்னா கூட நமக்கு ஞானம் பிறந்து முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ பரிசத் மகாராஜா இந்த சுகபிரமன்ட்ட கேட்குறாரு. அப்போ அதாவது நான் பாவத கதைகள் முழுமையாக கேட்டால் தான் முக்தி கிடைக்குமா, இல்லை இந்த பரமாத்மாவான கிருஷ்ணனுடைய பீஷ்மர் சொன்ன 1008 நாமங்களில் ஏதாவது ஒரு நாமத்தை சொன்னாவே முக்தி கிடைச்சிருமா அப்படின்னு கேட்கும்போதே அப்போ அதுக்கு சுகபிரமம் எடுத்துக்காட்டாக 2 கதையை சொல்கிறாரு. ஒன்று வந்து சத்ருபந்தன் அப்படிங்கிற ஒரு இளவரசன். அந்த சத்ருபந்தன் இளவரசனாக இருக்கிறதுனால அவன் பண்ணாத அட்டகாசம் கிடையாது, அவன் பண்ணாத அட்டூழியம் கிடையாது. அந்த நாட்டு மக்களையெல்லாம் அவ்வளோ கொடுமைப்படுத்துகிறான். நாட்டு மக்களெல்லாம் அரசன்கிட்ட போகிறான். அரசன்கிட்ட போய் எல்லாரும் முறையிடுறாங்க. அரசனும் தன்னுடைய மகனான சத்ருபந்துவை கூப்பிட்டு எவ்வளவோ எடுத்து சொல்கிறாரு, கெஞ்சி கேட்குறாரு, கொஞ்சி கேட்குறாரு, அடாவடித்தனமாக அடித்து சொல்கிறாரு. அவன் திருந்துறதான் வாய்ப்பே இல்லை. உடனே இந்த சத்ருபந்துவை நாடு கடத்தி வனத்துக்குள்ளே கொண்டு போய் விட்டுருங்க, அவன் வனத்தை தாண்டி வந்தாவே அவனை வெட்டிருங்க அப்படின்னு தன்னுடைய படை வீரர்களுக்கு சொல்லி சத்ருபந்துவை நாடு கடத்திடுறாரு. இந்த சத்ருபந்து நாட்டுக்கு வெளியே போய் நான் வனத்துக்குள்ளே தான் இருக்கணும், இந்த வனத்தை விட்டு இந்த எல்லையை விட்டு நீ உள்ளே வந்தால் உன்னை வெட்ட சொல்லி அரச உத்தரவு அப்படின்னு சொன்னனே அவன் காட்டுக்கு போயிடான். காட்டுக்குள்ளே போய் காட்டுக்குள்ளேயும் செய்யாத அட்டூழியம் கிடையாது. எல்லா விலங்குகளையும் அடிக்கிறியான், கொள்றியான், மரத்தை வெட்டுறியான், கிளையை வெட்டுறியான், நல்ல பலன் தரக்கூடிய கனி தரக்கூடிய மரங்களை ஒடிக்கிறியான். செய்யாத அட்டூழியம் கிடையாது. அவன் பாட்டு அவன் இஷ்டத்துக்கு என்னது வெட்டி விட்ட இல்லை காட்டு மாடு மாதிரி அலையிறான். அவன் வந்து அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு மரத்தின் மேலே ஒரு கிளையில் உக்காந்து அந்த கிளையில் இருக்க குச்சிகளை ஒடிச்சு ஒடிச்சு போட்டு விளாண்டுக்கிருக்கான். அப்போ அந்த மரத்தின் கீழே ஒரு சின்ன குளம், அந்த பக்கமாக ஒரு ரிஷி வர்றார். அவர் வந்து அந்த குளத்துக்குள்ளே விழுந்துறார். அவருக்கு நீச்சல் தெரியலை. அவர் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்தும்போதே இந்த சத்ருபந்துக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, இல்லை அவங்க மூதாதையர்கள் செஞ்ச புண்ணியமான்னு தெரியல, அவனுக்கு ஏதோ ஒரு சிறு துளி இரக்கம் வந்து கீழே இறங்கி வந்து அந்த ரிஷியை காப்பாற்றினான். அந்த ரிஷி என்ன பண்ணுறாரு, நீ என்னைய காப்பாற்றிட்ட, உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்குறாப்புல. அந்த ரிஷியை தொட்டதுனால இவனுக்குள்ள சின்ன கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்ரேஷனும் ஏற்பட்டுருச்சு. அப்போ இவன் சொல்கிறான், நான் இவ்வளோ நாள் இத்தனை வயசு முடிய நான் செய்யாத பாவம் கிடையாது, அவ்வளோ பாவங்கள் பண்ணியிருக்கேன். இனிமே எனக்கு என்ன வரம் தேவைப்பட போகுது, எனக்கு எந்த வரவுமே தேவைப்படாது அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த ரிஷி சொல்கிறாரு, நீ தெரிஞ்சோ தெரியாமலே என்னை தொட்டு தூக்கி என்னை காப்பாற்றிட்டேன். அதனால் மகனே, நான் உனக்கு ஒரு சின்ன மந்திரம் மட்டும் சொல்கிறேன், வேறு எதுவுமே இல்லை. 3 எழுத்து மந்திரம், கோ வி இன் தா. அதாவது சமஸ்கிருதத்தில் இந்து கிடையாது. அப்போ கோவிந்தா,
நீ கோவிந்தா கோவிந்தாங்கிற இந்த 3 எழுத்து மந்திரத்தை நீ நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் சரி, என்ன செஞ்சாலும், பல்லு விளக்குனாலும், மூஞ்சி கழுவுனாலும், ஒரு கிளையை ஒடிச்சாலும், ஒரு குச்சியை ஒடிச்சாலும், நீ என்ன பண்ணாலும் இந்த கோவிந்தா கோவிந்தா கோவிந்தாங்கிற வார்த்தையை சொல்லிக்கிட்டே செய்யி அப்படின்னு சொல்லிட்டு போயிடார். இவனும் தன்னுடைய மீதி காலங்களில் அவன் என்ன பண்ணாலுமே கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, தூங்கும்போதும் சரி, சாப்பிடும்போதும் சரி, எல்லா நேரமே கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிக்கிட்டே செல்றான். அப்படி அவன் செய்தனுடைய புண்ணியனால அவன் அடுத்த ஜென்மத்தில், இந்த ஜென்மம் முடிஞ்சு இந்த உடம்பை விட்டு வெளியேறி அந்த ஆத்மா அடுத்த ஜென்மத்தில் நல்ல ஆச்சாரமான ஒரு குடும்பத்தில் பிறந்து, அந்த ஆச்சாரமான குடும்பத்தில் வேதங்கள் அனைத்தையுமே கற்று நல்ல தர்ம வழியில் நடந்து அதுக்கப்புறம் அந்த சத்ருபந்த்ரு முக்திக்கு போகிறான். அப்போ கோவிந்தா நாமம் சொன்னால் கூட நமக்கு முக்தி கிடைக்கும். அப்போ நம்ம பரிசத் மகாராஜா கேட்குறாரு, இந்த கோவிந்தா நாமம் மட்டும்தானா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை, இன்னொரு கதையும் சொல்கிறேன். நம்ம இப்போ பேசுகிறது எல்லாமே நம்மளாக எடுத்துக்கட்டி சொன்னது கிடையாது. எல்லாமே வியாசர் அவருடைய பாகவத கதையில் எழுதின கதைகள் தான். அஜாமில்லன் ஒருத்தான். அந்த அஜாமில்லன் நல்ல ஆச்சாரமான வேதம் படித்த நல்ல பண்டிதர் குடும்பத்தில் பிறக்கிறான். அவனுக்கு உரிய வயதில் அனைத்து உபநயனங்கள் எல்லாமே நடக்குது. நல்ல உரிய காலத்தில் நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. நல்ல உத்தமியாகவும் அவ இருக்கான். இந்த அஜாமிலன் தன்னுடைய தந்தைக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் பண்ணுறான். அந்த தந்தை யாகங்கள் செய்யக்கூடிய ஒரு ஆச்சாரியர். அந்த யாகத்துக்கு தேவையான அனைத்து உபகரணங்களையும் தேடி கொண்டு வந்து கொடுக்கறது இவனுடைய வேலையாக இருக்குது. அப்போ அந்த தந்தை ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, ஒரு யாகத்துக்கு போகணும், அந்த யாகத்துக்குரிய அரசங்குச்சி, காய், கனிகள் இதையெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லி காட்டு பக்கம் அனுப்புகிறார். இந்த அஜாமிலனும் காட்டுக்கு போகிறான். அந்த காட்டில் அவன் என்ன பண்ணுறாரு, இவன் உள்ளே நுழையும் போது ஒரு தாசி பொண்ணு ஒன்று என்ன பண்ணுது, அது நல்ல மயக்க நிலையில், நல்ல யாரையாவது மயக்கணுங்கிற சிச்சுவேஷனில் ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அப்போ இவன் உள்ளே போனோடனே அந்த தாசினுடைய மயக்கத்துக்கு இவனும் ஆட்பட்டுறான். அந்த தாசிக்கு பின்னாடியே இவன் போயிடுறான். அந்த தாசினுடைய சந்தோஷத்துக்காகவே இவன் மீதி வாழ்நாளை கழிக்க ஆரம்பிக்கிறான். தான் எப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்தோம், தனக்கு வாய்த்த புண்ணியவதி எப்படி, இதை எல்லாத்தையும் மறந்துடுறான். நம்ம எதுக்காக காட்டுக்கு வந்தோங்கிறதையும் மறந்துடுறான். அந்த தாசினுடைய சந்தோஷத்துக்காகவே இவன் கொள்ளை அனைத்து காரியங்களையும் செய்கிறான். அந்த தாசியோட சேர்ந்து அப்படியே 10 பிள்ளைகளை பெற்றுறான். அந்த 10வது பிள்ளைக்கு பேர் நாராயணன் பேர் வைக்கிறான். இவனுக்கும் 88 வயசு ஆயிடுது. வயது முதிர்வு காலமாக படுத்த படுக்கை ஆயிரான். அவனுடைய இறப்பு நிலை வந்துடுது. அப்போ மேலே கிங்கர்கள் மேலே இருந்து பாசக்கயிறை எடுத்துகிட்டு வந்து இவனை உயிரை பிரிக்கிறதுக்காக வர்றாங்க. அந்த கிங்கர்களை இவன் இறக்கும் தருவாயில் அனைவருமே கிங்கர்களை நம்ம ஊனக்கண்களாலையாவது பார்ப்போம் மாமா, ஊனக்கண்களால் ஞான கண்களில் கட்டாயம் பார்ப்போம்ன்றாங்க. அப்போ அந்த கிங்கர்களை பார்த்தோன்னே இவனுக்கு பயம் வந்துடுது. அவங்க கொம்பும் அது இதுன்னு வச்சுருக்கும்போது உடனே இவன் அந்த பயத்தினால தன்னுடைய மகனான கடைசி மையம் மேலே இவனுக்கு கொஞ்சம் பாசமும் அதிகம், பரிவும் அதிகம். உடனே அந்த மகனை கூப்பிட்றாப்புல நாராயணா அப்படின்னு கூப்பிட்றான். உடனே அந்த கடைசி இறக்கும் தருவாயில் அவன் வாயிலிருந்து வந்த கடைசி நாமம் நாராயணன். அவன் தன்னுடைய மகனை கூப்பிட்டானா வைகுண்டநாதனை கூப்பிட்டானாங்கிறதெல்லாம் தெரியாது. அவன் இறக்கும் தருவாயில் அவன் வாயிலிருந்து நாராயண நாமம் வந்த உடனே வைகுண்டத்திலிருந்து விஷ்ணு தூதர்கள் ஓடி வந்துறாங்க இவன்கிட்ட. அவங்க 4 பேர் வர்றாங்க. இந்த 3 பேரோட சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, சண்டை போடுறாங்க. இவங்க இந்த நாராயணன் சொன்ன இவன் இந்த ஆத்மா வைகுண்டத்துக்கு வர வேண்டிய ஆத்மா, இவனை நாங்கள் எங்களுடைய வைகுண்டத்துக்கு கூட்டு போகிறோம், நீங்கள் எதுக்கு கிங்கர்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னு விஷ்ணு தூதர்கள் கேட்குறாங்க. அப்போ கிங்கர்கள் சொல்கிறாங்க, எங்கள் தலைவனான யமதர்மன் இவன் நிறைய தப்பு பண்ணியிருக்கான், நிறைய பாவம் பண்ணியிருக்கான், இவன் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் இவனுக்கு நரகம்தான் கிடைக்கும், இவனுக்குன்னு தனியாக ஒரு பெரிய நரகப்பட்டினமே உருவாக்குனா கூட தப்பு கிடையாது, இவனை அந்த நரகத்துக்கு கூட்டு போகணும்னு சொல்லி எங்களை அனுப்பியிருக்காரே, எங்கள் தலைவன் சொன்ன செயலை நாங்கள் எங்கள் கடமையை செய்ய விடுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல.
அப்போ விஷ்ணு தூதர்கள் இல்லை, இவன் வந்து நாராயணான்னு சொன்னதுனால இவனை நாங்கள் வைகுண்டம் கூட்டு போகணும் அப்படிங்கிறப்ப, அப்போ அந்த விஷ்ணு யமகிங்கர்கள் கேட்குறாங்க, இவன் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்றாப்புல. உடனே இவன் என்ன தப்பு பண்ணாலும் இறக்கும்போது நாராயணான்னு சொல்லிட்டான், அப்போ இவன் செஞ்ச தப்புக்கு எல்லாமே பரிகாரம் அது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போதே யமகிங்கர்கள் கேட்குறாங்க, அப்போ இறக்கும்போது ஒருத்தன் நாராயணன் ஒரு தடவை சொன்னால் போதுமா, அவன் செஞ்ச தப்பெல்லாம் மறைஞ்சிருமான்னு கேட்குறாப்புல. உடனே ஒருத்தர் யாருனாலையுமே இறக்கும் தருவாயில் உயிர் பிரியும் தருவாயில் அதாவது விஷ்ணுனுடைய நாமங்களான நாராயண நாமத்தை சொல்லுவது கடினம். அப்போ அவங்க அந்த அளவுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து தன்னுடைய வாழ்நாளில் திரும்ப 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 ப்ராக்டிஸ் பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணலாம், இறக்கும் தருவாயில் நாராயண நாமத்தை சொல்லலாம். இல்லை இவன் வந்து தெரிஞ்சோ தெரியாமலேயோ அவன் தன்னுடைய மகனை கூப்பிட்டான் சரி, அந்த வைகுண்ட நாராயணன் கூப்பிட்டான் சரி, நாராயணான்னு கூப்பிட்டான், அதனால இவன் செஞ்ச பாவமெல்லாம் பரிகாரம் தேடிட்டான். அதில் இவன் நாராயணான்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஒரு தெய்வ அருள் சத்சங்கம் ஏற்பட்டுருச்சு அப்படின்றாங்க. சத்சங்கம் அப்படின்னா என்னன்னா, ஒரு குரு இல்லை ஒரு மகான் இல்லை ஒரு சித்தர், தெய்வம், சிவன், அம்மன் யாரையாவது பற்றி நம்ம நல்ல விஷயங்கள் ஒருத்தர் பேச பலர் கேட்டோம்னா அந்த இடத்துல சத்சங்கம் ஏற்படுது, தெய்வ அனுக்கிரகம், தெய்வ அருள் கிடைக்குது. இந்த இடத்துல அவன் நாராயணான்னு சொன்ன வார்த்தையை நீங்கள் 3 பேர் கேட்டிருக்கீங்க, நாங்கள் 4 பேர் கேட்டிருக்கோம், அந்த சுற்றி இருக்க அவங்க உறவினர்கள்லாம் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல சத்சங்கம் நடந்துருச்சு. அதனால அந்த அஜாமிலனை நாங்கள் நான் வைகுண்டத்துக்கு கூட்டு போகிறோம்னு சொல்லி கூட்டு போகிறாங்க. அப்போ நம்ம நாராயணாங்கிற நாமத்தை சொன்னால் கூட நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சுகபிரமம் சொல்கிறார். அடுத்து இந்த பரிசத் சொல்கிறாரு, அப்போ இந்த வைகுண்டநாதனை போட்டுனா மட்டும்தான் நமக்கு முக்தி கிடைக்குமா அப்படின்னு சொல்லும்போதே அப்போ அதுக்கும் சுகபிரமம் ஒரு கதை சொல்கிறாரு. ஒருத்தர் கண்டகர்ணன் அப்படின்னு பேர். கண்டம்னா மணி, கர்ணம்னா காது. அதாவது காதில் 2 காதுலேயும் மணியை கட்டி தொங்க விட்டுருப்பான். யாராவது நாராயண நாமமான அரிசின்னு சொல்கிறதுக்கு அரி ஆ அப்படின்னு எடுத்தா கூட காதை ஆட்டிடுவேன். அவனுக்கு நாராயண நாமமே பிடிக்காது. அப்போ அவன் ஒரு காதலையே அந்த இது விழுகக்கூடாதும் போது அவனுக்கு வந்து நாராயண் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். அவன் வந்து ஒரு சிறந்த சிவபக்தன், அவனுக்கு எல்லாமே சிவன் தான். அவனுடைய ஆயுள் முடிஞ்சு அவன் வந்து கைலாயம் போகிறான். அங்கே போய் கைலாயத்தில் போய் சிவன்கிட்ட எனக்கு முக்தி கொடுங்கன்னு கேட்குறான். அப்போ சிவன் சொல்கிறாரு, முக்தி தரக்கூடிய ஒரே டிபார்ட்மெண்ட்டுக்கான தலைவர் ஸ்ரீமன் நாராயணன் மட்டுமே. அவர் காலை பிடிச்சா மட்டும்தான் உனக்கு முக்தி கிடைக்கும். இந்த அண்ட சராசரங்கள் அனைத்துக்குமே தலைமை பீடம் வைகுண்டம், தலைவர் அவர் நாராயணன் தான். அந்த வைகுண்டம் போனால் மட்டும்தான் திரும்ப வர முடியாது. நம்ம போனால் திரும்ப வர முடியாத ஒரே இடம் வைகுண்டம் தான். அப்போ நீ வைகுண்டத்துக்கு போகணும்னா நாராயணன் காலை தான் பிடிக்கணும் அப்படின்னு சிவன் வந்து வழிகாட்டுறார். உடனே அப்போ சிவன் சொல்கிறாரு, நீ நாராயணனை தேடி எங்கேயும் போக வேணாம், இந்த கைலாயத்தை நோக்கி நாராயணனே வர்றாரு அப்படின்னு சொல்லும்போதே உடனே அவன் கைலாயத்திலேருந்து வெளியே வர்றான். நாராயணன் அந்த பக்கமாக வர்றார். உடனே இவன் என்ன பண்ணுறான், நாராயணன் காலில் விழுந்து தனக்கு முக்தி கிடைக்கணும் அப்படின்னு அவனுக்காக 4 ஸ்டெப்பு வைக்கும்போதே எப்பயுமே கோயிலுக்கு சிறுவர்கள் இருக்கும் வீட்டிற்கு, பெரியவர்கள் இருக்கும் வீட்டிற்கு யார் எங்கே போனாலும் அவங்க வீட்டுக்கு போனால் வெறும் கையோடு போகக்கூடாது. கோயிலுக்கு போகும்போது 2 பூவாவது வாங்கிட்டு போகணும். அப்படி இல்லையா அந்த அர்ச்சகர் காட்டக்கூடிய தட்டிலையாவது ஒரு 10 ரூபாயை போட்டு தொட்டு சாமிட்டணும். வெறும் கையோடு போயிட்டு திரும்பி வரக்கூடாது. அப்போ ஐயோ நாராயணனே வராது, முக்தி தரக்கூடிய நாராயணன் இவர் காலை பிடிச்சாதான் முக்தி தரும் நம்ம சிவபெருமானே சொல்லிட்டாரு, இவருக்கு ஏதாவது ஒன்று கொடுக்குமேன்னு சுற்றி முற்றி பார்க்குறாப்புல அங்கிட்டு ஒரு ரிஷி வந்து தவம் செஞ்சுக்கிருக்காரு. உடனே அவனுக்கு தெரிஞ்சது அதுதான். அந்த ரிஷியை ஒரே அடி அடித்து அதை கொண்டு வந்து நாராயணன் காலடியில் போட்டு இவனு காலில் விழுந்து எனக்கு முக்தி கொடு அப்படின்றாப்புல.
அப்போ நாராயணன் சொல்கிறாரு, இந்த மாதிரி தேவையில்லாமல் அடுத்தவர்களை இம்சிக்கக்கூடாது. நீ அப்போ அந்த ரிஷியை வந்து அடித்தது தப்பு. ஆனால் அந்த ரிஷிக்குமே அவருடைய பிரமன் விதிச்ச ஆயுள் முடிஞ்சிச்சு. அதனால் நீ வந்து சிவனை பின்பற்றதுனால இப்போ என்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டதுனால நீ அடித்த அந்த கை அந்த ரிஷி மேலே பட்டதுனால ரிஷிக்கும் மோட்சம் தரேன், உனக்கும் மோட்சம் தரேன், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உன் தம்பிக்கும் மோட்சம் தரேன்னு 3 பேருக்குமே மோட்சத்தை கொடுக்குறாரு. அப்போ இப்போ சுகபிரம வந்து இதை சொல்லி முடித்தோடனே பரிசத் கேட்குறாப்புல, அப்போ இந்த மாதிரி சாதாரணப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் இருந்ததா? என்னை மாதிரி அரசனாக இருந்து நல்லாட்சி புரிஞ்சு இப்போ வந்து பிராணன் போகும் முடிய நான் வந்து விரதம் இருக்கக்கூடிய என்னை மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாப்புல. சுகபிரமம் அதுக்கும் இருக்காங்க, இதை நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லிடுறாரு. நம்மளும் நாளைக்கு பார்க்கலாம்.